அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் என்ன? சும்மா ஆல் பாஸ் போடுறத ஒரு தகுதி உள்ளவனா மாத்தணும், அதுக்காக திருப்பி ட்ரைனிங் பண்ணி அவனை பாஸ் பண்ண கேட்கறேன். திருப்பி நீங்க வந்து நீட் தேர்வுல நுழைவுத் தேர்வு இந்த 10வது வரைக்கும் பாஸ் ஆகி வந்துருச்சு, அந்த குழந்தை நீட் தேர்வுல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீங்க எக்ஸாம் எழுத விட போறது இல்ல. நான் எங்களுடைய என்னன்றது அந்த குழந்தை 10ஆம் வகுப்பு வரை அதற்கு தேவையான கல்வியை கொடுக்க வேண்டும்ன்றத இந்த அரசாங்கத்தோட நோக்கம். இங்க எல்லாரும் படிக்கணும். இந்த மாநிலம் வந்து சட்டசபையில் மாண்புமிகு முதல்வர் வந்து பெருமையா சொல்றாங்க, பிரிமினரி ஸ்கூல்ல இடைநீட்டலே கிடையாது, நம்மளுடைய அரசு பள்ளிகளில் இடைநீட்டலே இல்லாமல் 100% நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. இப்போ இவரோட நோக்கம் என்ன? இந்த பிள்ளைகளெல்லாம் படிக்கக்கூடாது, விஸ்வகர்மா திட்டத்துக்கு போ, நீ வந்து குயவன் மகன் குயவனா போ, ஆட்டோ ஓட்டுற பிள்ளை ஆட்டோ ஓட்ட போ, தச்சு தொழிலுக்கு போ, இதுதானே நீங்க சொல்ல வரீங்க. நீங்க இந்த கல்விக்கு இடைநிற்றலுக்கு மாற்றா நீங்க சொல்லக்கூடிய செயல் என்ன? அதுக்கு அவங்க என்ன சொல்ற மாணவி என்ன சொல்றாங்க, இடைநிற்றல்ங்கிறது இவங்க சொல்றாங்க, அதுக்கு வேறு மாற்று வழி என்னங்கிறத யோசிக்கணும். மாற்று வழியை யோசிக்காம இந்த கல்வி முறையில் தேர்வை கொண்டு வந்து அந்த குழந்தையை இடைநிற்றல் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, இவர்களுடைய நோக்கம் என்ன? இடைநிற்றல் தான். நீ மாற்று வழினா மாற்று வழி யோசிச்சுட்டு நீ இந்த விஷயத்தை கொண்டு வா. நீ கொண்டாந்து 3ஆம் வகுப்புல ஒரு தேர்வுன்றது எந்த விதத்திலையும் அக்செப்ட் பண்ண முடியாதுங்க. 3ஆம் வகுப்புலயும் 5ஆம் வகுப்புலயும் 8ஆம் வகுப்புலயோ அது வந்து ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு செயல். ஒரு குழந்தைங்க, அந்த குழந்தையோட மனப்பாடம் அது தோல்வி அடைந்தா என்ன? நீட் தேர்வுல தேர்ச்சி பெற முடியலன்னு ஒரு தவறான முடியும். நீங்க 3வது படிக்கிற பிள்ளை 5வது படிக்கிற குழந்தைய என்ன மாதிரி மனநிலையில இருக்கும்? அந்த குழந்தைய பத்தி யோசிக்க மாட்டேன். இந்த நாட்டுல குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கா? தற்கொலைக்கு என்ன மருந்து காரணமே திமுக தாங்கிறார் எடப்பாடி. எப்படி அது எடப்பாடிக்கு என்ன தெரியும்? எடப்பாடிக்கு எதை பத்தி கவலை இருக்கு? இங்க இருக்கக்கூடிய நீட் மாணவர்களை பத்தி கவலைப்பட்டாரா? பகல்காம் தீவிரவாதிகளை பத்தி கவலைப்பட்டாரா? தீவிரவாதி தாக்கல் நடந்தப்ப அவங்க வீட்டுல கூட்டு வச்சு எல்லாருக்கும் சோறு போட்டார், இருக்கிற எம்எல்ஏவுக்கெல்லாம் பொட்டி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுங்க? நாட்டை பத்தி கவலைப்பட்டாரா? நீட்டை பத்தி கவலைப்பட்டாரா எடப்பாடி? அவருடைய கவலையெல்லாம் அவரை தக்க வச்சுக்கிறது தான். மற்றபடி அவருக்கு நாட்டை பத்தியோ நீட்டை பத்தியோ எந்த கவலையும் கிடையாது.